மற்ற எல்லாரையும் விட இந்த ஏழை கைம்பெண் மிகுதியாக போட்டார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் மிக அருமையான 3 சிந்தனைகளை நம் மனக்கண் முன்பாக நாம் கொண்டு வருவோம். முதல் சிந்தனை, கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்வு ஒரு வெளிவேடமான வாழ்வா என்பதை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய நாளினுடைய நற்செய்தியில் சொல்லப்படுகிறது, மறைநூல் அறிஞர்கள் தொங்கல் ஆடையை அணிந்திருந்தார்கள், தொழுகை கூடத்தில் முதன்மையான இடத்தை விரும்பினார்கள், விருந்துகளில் முதன்மையான இருக்கைகளை அவர்கள் விரும்பினார்கள், கைம்பெண்ணினுடைய வீடுகளை பறித்து கொண்டார்கள், நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடித்தார்கள். இதெல்லாமே ஒரு வெளிவேட செயல் என்பதை ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிறார். ஆலயத்தில் முதன்மையான இடத்தையும் விருந்துகளில் முதன்மையான இடத்தையும் எதிர்பார்க்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தங்களை பெரியவர்களாக, எல்லாம் தெரிந்தவர்களாக, எல்லாவற்றிற்கும் மேலானவர்களாக அங்கீகரித்துக் கொண்டு, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆன்மாவை இழந்து ஒரு வெளிவேடமான வாழ்க்கை வாழ்வதை சுட்டிக்காட்டுகிறது. கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் கிறிஸ்தவ வாழ்வு என்பது மதிப்பீடுகளை உள்ளடக்கிய கிறிஸ்துவினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற சாட்சிய வாழ்வா, அல்லது நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு அந்த அடையாளத்தின் பேரில் வெறும் வெற்றுத்தனமான வெளிவேடமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எது வெளிவேடம், எது உண்மையான ஆன்மீகம்? வெறும் அடையாளங்களுக்காக அடையாள கிறிஸ்தவர்களாயிருப்பது வெளிவேடம். சிலுவையை அணிந்து கொண்டிருப்பதும், ஜெபமாலை எப்பொழுதும் கையிலே வைத்துக் கொண்டிருப்பதும், ஆலயத்திலேயே அமர்ந்து ஜெபிப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதும் நடிக்கின்ற ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறது. உண்மையான ஒரு ஆன்மீக வாழ்வு என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள் இருந்து தொடங்குகிறது. என் வாழ்வு அதை பிரதிபலிப்பதாக அமைய வேண்டும். எப்படி என் வாழ்வில் நான் பிரதிபலிக்க முடியும்? என் குடும்பத்தில், என் அன்பியத்தில், என் பங்கு திரு அவையில் அன்பை வெளிப்படுத்துகிறவனா? எனக்கு எதிராக சில பேர் செயல்பட்டாலும் கூட மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறவனா? எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டு வாழ்கிற சகிப்புத்தன்மை கொண்டவனா? எல்லோரையும் சமமாக பாவித்து பாகுபாடுகள் இல்லாமல், பிரிவினை பேதங்களை பாராட்டாமல் அன்பு கொண்டு ஒற்றுமையை பாராட்டுகிறவனா? சமாதான விரும்பியாக இருந்து சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடாமல் எப்பொழுதும் அமைதியை விரும்புகிறவராக வாழ்கிறோமா? ஏழைகள், எளியவர்கள், வறியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், இப்படிப்பட்டவர்கள் மீது இரக்கம் கொண்டு தாராளமாய் உதவுகின்ற நல்லுள்ளம் படைத்தவர்களா? சிந்திக்க வேண்டும். வெறும் அடையாள கிறிஸ்தவர்களாய் வெளிவேட வாழ்க்கை வாழ்கிறோமா? நம் ஆன்மீக வாழ்வு பண்பட்ட இறை திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற சாட்சிய வாழ்வா? சிந்திப்போம் அன்பிற்குரியவர்களே. இரண்டாவது, ஆண்டவர் இயேசு நம் எதிராக அமர்ந்து கொண்டு நம்மை பார்க்கின்றார். இந்த இடத்தில் காணிக்கை பெட்டியினுடைய எதிரில் அமர்ந்து கொண்டு வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள்,
எல்லோரையும் அவர் பார்த்தார். அவருடைய பார்வை எல்லோரின் மீதும் இருந்தது. அதே வரிசையில் வந்த ஏழை கைம்பினின் மீதும் இருந்தது. கடவுளுக்கு தெரியும், நம்ம ஏசப்பாவுக்கு தெரியும் நாம எந்த செயலை செய்யறோம், என் உள்ளம் எப்படிப்பட்டது, என் காணிக்கை எத்தகையது, என் காணிக்கை எவ்வளவு மதிப்பு மிக்கது, உண்மைத்தன்மை உள்ளது என்பதை நம் ஆண்டவர் நன்றாக அறிவார். அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆலயத்திற்கு வருகின்ற, இறை வழிபாடு செய்கின்ற, ஜெபத்தில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய ஆன்மாவை அறிந்த ஆண்டவராய் நம் ஆண்டவர் இருக்கிறார். தன் ஆடுகளை அறிந்த நல்ல ஆயன் நம் ஆண்டவர் இயேசு. அப்படி என்றால் நம்மையும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். யாரையும் நாம் ஏமாற்ற முடியாது. நாம நினைச்சுக்கிட்டோம் இவரை ஏமாத்திட்டோம், அவனை ஏமாத்திட்டோம், யாரும் நம்மளை பார்க்கல. ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கவனமாக செயல்பட வேண்டும். நம் ஆன்மீக வாழ்வு ஒரு உண்மையான நிஜ வாழ்வாக இருக்கணும். போலித்தனமான ஏமாற்று வாழ்க்கையா மாறிடக்கூடாது. மூன்றாவது, முழுமையான ஒரு அர்ப்பணம். முழுமையான அர்ப்பணம். அந்த ஏழை கைம்பெண் தனக்குள்ள யாவற்றையும் அந்த காணிக்கை பெட்டிக்குள் போட்டுவிட்டார். அடுத்த வேலைக்கு தேவையான உணவிற்காக கூட அவள் எடுத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் போட்டுவிட்டார். முழுமையான அர்ப்பணிப்பு அவசியம். திருப்பலியில் பங்கெடுக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னை முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறாயா? இந்த பலிப்பீடத்தில் காணிக்கையை வைக்கிறோம். அந்த காணிக்கை ஒரு அர்ப்பணத்தின் அடையாளம். இந்த காணிக்கை ஒரு அடையாளமாய் இருக்கிற வேளையில் நம்மை முழுமையாக தருவதும் ஒப்பு கொடுப்பதுமே சிறந்த காணிக்கை. அந்த முழுமையான அர்ப்பண உணர்வை வெளிப்படுத்துகிற காணிக்கையாக ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் மாறுகிறோமா? சிந்திக்கணும், சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, புனித குழந்தை தெரேசம்மாள் எப்பொழுதுமே கடவுளோடு ஒரு நெருங்கிய வாழ்வை அவர் வாழ்ந்தார். தனக்கு இருக்கின்ற யாவற்றையும் ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்பு கொடுத்தார். குறிப்பாக யாருக்கும் தெரியாமல் தன் உடன் சகோதரிகளை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அவருக்குள் இருந்தது. சிறு சிறு நற்செயல்களை அவர் செய்து கொண்டே இருந்தாராம். அதை அவர் எப்படி எழுதுகிறார் என்றால், நான் ஆண்டவர் முன்பாக நின்று கொண்டு மலர்களை எடுத்து தூவுகிறேன். ஆண்டவர் முன்பாக நான் மலர்களை எறிகிறேன். அந்த மலர்கள் என்ன என்றால் என்னுடைய சிறு சிறு செயல்கள். என் சிறு சிறு செயல்களை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். முழுமையான அர்ப்பணிப்பு. என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது ஒரு அன்பின் செயல்களாக வெளிப்பட வேண்டும். அந்த சிறு மலர்கள் என்பது ஒரு அன்பின் செயல்கள் என தன்னுடைய எழுத்துக்களில் விவரிக்கிறார் குழந்தை தெரேசம்மாள். ஒரு சிறிய கதை அதோடு நிறைவு செய்கிறேன். பிரான்ஸ் தேசத்திலே ஒரு கிராமத்து தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்தில் ஒரு ஏழை கைம்பெண் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அந்த தேவாலயம் ஒரு புகழ்பெற்ற தேவாலயம். அந்த தேவாலயத்தில் எல்லோரும் பெரிய பெரிய மெழுகுதிரிகளை ஏற்றி வழிபடுவது வழக்கம். பெரிய பணக்காரங்கள்லாம் வந்தாங்கன்னா பெரிய மெழுகுதிரிகளாக இருக்கும். அதை கொண்டு வந்து அந்த பலிப்பீடத்தின் முன்பாக ஏற்றிவிட்டு போவார்கள். நீங்களாம் கூட வேளாங்கண்ணிக்கெல்லாம் போனீங்க அல்லது பெரிய பெரிய திருத்தலங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம், பெரிய பெரிய மெழுகுதிரிகள்லாம் வைத்திருப்பாங்க. அதெல்லாம் தூக்கிட்டு போவாங்க நம்ம ஆளுங்க. நல்ல விஷயம். இப்படிதான்
இந்த பணக்காரர்கள் எல்லாம் பெரிய மெழுகுதிரிகளை வாங்கி அந்த இடத்திலே ஏற்றி வைத்து விட்டு போவார்கள். இந்த ஏழை கைம்பன், அந்த ஊரை சேர்ந்தவள், அவ்விடத்தில் காசு பணம் இல்லை பெரிய மெழுகுதிரிகள்லாம் வாங்கி ஏத்துறதுக்கு. அவ என்ன செய்வாளாம், அதை பார்த்து கொண்டே இருப்பாள். இந்த பெரிய மெழுகுதிரிகள் எல்லாம் எரிந்து எரிந்து அப்படியே கரைந்து போகும்போது அதையெல்லாம் ஒன்றாக சேகரித்து தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு போய் அதை ஒரு மெழுகுதிரியாக உருவாக்கி அதை கொண்டு வந்து தன்னுடைய காணிக்கையாக ஆண்டவருடைய அந்த பலிப்பிடத்திலே அவர் ஏற்றுவாராம். இதை பார்த்த ஒரு குருவானவர் இவ்வாறு சொல்லுகிறார், இந்த பெரிய மெழுகுதிரிகள் எல்லாம் அணைந்து போகிறது. பெரிய பெரிய மெழுகுதிரிகள் எல்லாம் காற்றடிக்கும் போது அணைந்து போகிறது. ஆனால் இந்த ஏழை கைம்பெண் மரியா ஏற்றிய இந்த மெழுகுதிரி அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அந்த மெழுகுதிரியில் அன்பும் தியாகமும் இருக்கிறது என்று சொன்னாராம். சகோதர சகோதரிகளே, நம்மிடத்திலும் கூட அன்பும் தியாகமும் இருக்கும்போது நம் வாழ்க்கையும் அற்புதமாய் ஆசீர்வாதம் நிறைந்ததாய் இருக்கிறது. அன்னை மரியாள் அன்பிற்கு ஒரு அடையாளம், தியாகத்திற்கு ஒரு சிறந்த முன்மாதிரி. நாமும் கூட அன்பின் சாட்சிகளாய் நம் வாழ்வில் சிறு சிறு தியாகங்களை செய்வதன் வழியாக அன்னை மரியாளுக்குரிய அன்பு மகனாக மகளாக வாழ முடியும். ஆமென்.